மடிப்பாக்கத்தில் ஒரு தெருவே வாங்கணுமா இந்த லேண்டை பாருங்கள். நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கம் கூட்டோவில் தான் இருக்கும். ஸோ இதுதான் மடிப்பாக்கம் மெயின் ரோடு. ஸோ கீழே தான் வந்துட்டு மடிப்பாக்கம் பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ அந்த மடிப்பாக்கம் பஸ் ஸ்டாப் இங்கே அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே நம்ம லேண்டு தெரு ஃபுல்லாக நம்ம லேண்டு தான் இருக்குது. ஸோ இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் அதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 80 ஃபீட் ரோடு வந்துடும். இது வந்துட்டு ஒரு வெஸ்ட் ஃபேஸிங் மெயின் ரோட்டில். இது வந்துட்டு ஒரு 89 ஃபீட் ஃப்ரண்டேஜ் வருது. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு சவுத் ஃபேஸிங்கில் வருது. இது வந்துட்டு 427 ஃபீட் வந்துட்டு ஃப்ரண்டேஜ் வருது இந்த சைடு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் வருது. ஈஸ்ட் ஃபேஸிங் வந்துட்டு 86 ஃபீட் வந்துட்டு ஃப்ரண்டேஜ் வருது. அந்த பக்கம் வந்துட்டு 40 ஃபீட் ரோடு வருது. இந்த பக்கம் 30 ஃபீட் ரோடு வருது. இந்த பக்கம் 80 ஃபீட் ரோடு வருது. ஸோ இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. மெயின் ரோடை ஒட்டி இருக்கிற போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 7.5 கிரவுண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 4.5C வருது. ஸோ அடுத்த இருக்கிற 7.5 கிரவுண்ட்ஸ் வந்துட்டு 3.5C வருது. 1964 லேஅவுட் அப்படின்றதால ஈக்குவல் டு அப்ரூவல் தான். ஸோ இந்த லேண்டுக்கு பட்டா இருக்குது. எல்லா டாக்குமெண்ட்டுமே பக்காவாக இருக்குது. எந்த லிட்டிகேஷனுமே கிடையாது. ஸோ இந்த லேண்டை சுற்றி பார்த்தீங்கன்னா இங்கே சாய் ஸ்கூல்ஸ் இருக்குது. சாய் ஸ்கூல், பிரின்ஸ் ஸ்கூல், அந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் இந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ மஹால் பார்த்தீங்கன்னா இங்கே KFC மஹால் இந்த ரோட்லேயே இருக்குது. ஸோ KFC. ஸோ இது வந்துட்டு ஒரு மெயினான ஏரியா. இந்த ஃபஸ்ட் ஹாஃப் அப்படின்றது வந்துட்டு ஒரு பக்கா கமர்ஷியலான இடம். செகண்ட் ஹாஃப்ன்றது ஒரு பக்கா ரெசிடென்ஷியலுக்கான சூட்டபிளான ஏரியா. ஸோ உங்களுக்கு இந்த லேண்டு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த லேண்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த மாதிரி ஒரு இடம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.